அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் அகாடமி சார்பாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் புரொஃபசர் பாண்டியன், ஆசிரியர் அகாடமி நிறுவனர். நம்ம சேனல்ல பேப்பர் 1க்கு வீடியோ போட்டு 2 மந்த்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3.5 லேக்ஸ் ஆல்மோஸ்ட் 4 லேக்ஸ் வியூஸ் வந்திருக்கு. அதுவும் இல்லாம 9,600 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்மோஸ்ட் 10,000 சப்ஸ்கிரைபர இன்னைக்கே ரீச் ஆக போகுது. ஸோ முக்கியமா என்னுடைய ஐசிடி வீடியோ பார்த்தோன்னா, நெறைய கமெண்ட் மிகச்சிறந்த கமெண்ட்ஸ்லாம் எனக்கு குடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா, இப்ப தான் நம்ம அகாடமி ரொம்ப நாளா இருந்தாலும், ரீசென்ட்டா ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம வீடியோஸ் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணோம். அதுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. ஸோ வரவேற்பு தந்த வியூஸ் பார்த்த அதாவது வியூஸ் நெறைய பேர் நீங்க பார்த்தீங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் நான் முதல்ல மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிக குறைந்த நாட்கள்ல யுஜிசி நெட் எக்ஸாம்ல அதிக மதிப்பெண் பெற என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வீடியோஸ் உங்க கூட இப்ப பேசிட்டு இருக்கேன். நெட் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. நெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10 டேஸ் கரெக்ட்டா 18த் ஜூன் நெட் எக்ஸாம் வரப்போகுது. இந்த ஷார்ட் பீரியட்ல எப்படியாவது நாங்க கொஞ்சம் மார்க்க ஸ்கோர் பண்றதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஐடியா குடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நம்ம வியூவர்ஸ் கால் பண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க. அப்ப நான் திங்க் பண்ணிட்டே இருந்தேன். அந்த திங்கிங்ல ஒரு பார்ட்டா தான் ஒரு 9 டேஸ் கிராஷ் கோர்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு ஃபுல் அ ஒரு 5 மந்த்ஸ் கோர்ஸ், 3 மந்த்ஸ் கோர்ஸ் அப்படிதான் நடத்தியிருக்கோம். 9 டேஸ் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா திடீர்னு வந்தது. 9 டேஸ் கோர்ஸ்னா எவ்வளோ ஃபீஸ் வைக்கலாம்? ஒரு ₹1000 வைக்கலாமா? இல்ல அ ஒரு 700 வைக்கலாமா? அப்படிலாம் யோசிக்கும்போது, நான் என்ன நினைச்சேன்னா, ரொம்ப குறைவான ஃபீஸ் வைக்கணும். அதுல நெறைய பேர் பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வெறும் ₹200ல பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9 டேஸு. நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு கூட நீங்க ஃபீஸ் பே பண்ணுங்க. மிக சிறப்பா உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். ஏன்னா, எல்லா கான்செப்ட்டையும் ஒரு முக்கியமான கான்செப்ட்லாம் ரிவைஸ் பண்ண போறோம். அதே மாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டட் வீடியோஸ் குடுக்க போறோம். அத பத்திய டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்மளுடைய போஸ்டரு. இப்ப நம்ப நேத்து தான் லான்ச் பண்ணோம். என்னன்னா, உங்களுக்கு நெட் எக்ஸாம்க்காக இது யுஜிசி நெட் எக்ஸாம்க்காக டிசைன் பண்ணியிருக்கோம் முக்கியமா. ஏன்னா, செட் எக்ஸாம் டேட் எப்போ வருதுன்னு ஒண்ணும் தெரியல. மேபி இன்னும் 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் 2 டேஸ் வந்ததுக்கப்புறம் கூட நீங்க ஜாயின் பண்ணுங்க. இது முக்கியமா நெட் எக்ஸாம்க்காக ஃபோக்கஸ் பண்றோம். முக்கியமா பேப்பர் 1 எல்லா டிசிப்ளின்லயும் இருக்கிறவங்க, நெட் எக்ஸாம் எழுதுறவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பேப்பர் 2 மட்டும் ஒரு சோதனை ஓட்டமா கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு மட்டும் நம்ப இப்போ வச்சிருக்கோம். மத்ததுக்கெல்லாம் நம்ப ஃபியூச்சர்ல கொண்டு வரப்போறோம். இப்போதைக்கு பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயன்ஸ் மட்டும் வச்சிருக்கோம். டேட் பார்த்தோன்னா, கம்மிங் சண்டே. நாளை விட்டு நாளை மறுநாள் சண்டே 9த் ஜூன்லேருந்து 17த் ஜூன் வரைக்கும் 9 டேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். டைமிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா வொர்க்கிங் பீப்பிள்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கறதுக்காக, பேப்பர் 1 மட்டும் ஈவினிங்ல 7லேருந்து 8:30 பிஎம் ஆல்மோஸ்ட் 9 பிஎம் 2 ஹவர்ஸ் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா, நம்ம 1 1/2 ஹவர்ல கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால ஒவ்வொரு சப்ஜெக்ட் 2 ஹவர்ஸ் பிளான் பண்றோம். இப்போதைக்கு 1 1/2 ஹவர்ஸ் வச்சிருக்கோம். பட் 2 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் போகலாம். அதே மாரி மார்னிங்ல கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு 5லேருந்து 6:30 ஏஎம் வச்சிருக்கோம். ஏன் சார் மார்னிங், ஈவினிங் வச்சிருக்கீங்க? மார்னிங்ல ரொம்ப ஏர்லியா இருக்கே அப்டின்னா, ஏர்லி மார்னிங்ல படிக்கிறது ரொம்ப மனசுல நல்லா பதியும். அது பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயன்ஸ் மட்டும் மார்னிங்ல, பேப்பர் 1க்கு ஈவினிங்ல வச்சிருக்கோம். சப்போஸ் உங்களால கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு தந்துருவோம். அப்புறம் என்ன நோட்ஸோ அந்த நோட்ஸ் உங்களுக்கு தந்துரும். சரிங்களா? ஸோ அந்த மாரி ஃபெசிலிட்டீஸ்லாம் இந்த 200லயே நம்ம தரோம். பேப்பர் 1க்கு 200 ஆவும். பேப்பர் 2க்கு 300 வச்சிருக்கோம். ரொம்ப மினிமமான ஃபீஸ் தான் வச்சிருக்கோம். நீங்க ஒரு நாளைக்கு ₹30 கணக்கு போட்டா கூட 9 நாளைக்கு ₹270 வரும். அத கூட ₹70 வேணாம், ₹200 இருக்கட்டும். எல்லாரும் படிக்கட்டும் அப்படின்றதுக்காகவும், பேப்பர் 2வும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ₹300 தான் வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த இந்த இது எதுக்காகன்னா, நீங்க எல்லாரும் பயன்பெறணும் ஒரே நோக்கத்துக்காக ஒரு சமூக சிந்தனையோட நம்ம ஆசிரியர் அகாடமி எடுத்திருக்க ஒரு முயற்சி. நிச்சயமா அது உங்களுக்கு பயன்படும். நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஷெட்யூல்ஸ் பாருங்க. முக்கியமா இந்த பேப்பர் 1 ஆல் டிசிப்ளின் நம்ம ஃபீஸ் 200 தான் வச்சிருக்கோம். பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயன்ஸ் 300 வச்சிருக்கோம். டேட் 9லேருந்து 17 வரைக்கும். கம்மிங் சண்டேலேருந்து ஆரம்பிச்சு நெட் எக்ஸாம் 18 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு போகும். செட் எக்ஸாம் பத்தி எனக்கு தெரியல. செட் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிருக்கு. எப்ப டேட் வருதுன்னு தெரியல. சப்போஸ் நீங்க ஜாயின் பண்ணதாலும் ஜாயின் பண்ணிக்கங்க. அது சப்போஸ் கிட்ட வந்துச்சுனாலும் நம்ம ஸ்பீடப் பண்ணி, ரஷ் அப் பண்ணி அது கொஞ்சம் முடிக்க பார்க்கலாம். ஆனா முக்கியமா நெட் எக்ஸாம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. செட் எக்ஸாம் இருக்கிறவங்க டேட் வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8:30 பிஎம் ஆல்மோஸ்ட் 9 பிஎம் வரைக்கும் போகலாம் ஈவினிங்ல. அதே மாரி கம்ப்யூட்டர் சயன்ஸ் பொறுத்தவரைக்கும் காலையில 5லேருந்து 6:30 ஏஎம் சொல்லியிருக்கோம். மேபி 7:00 வரைக்கும் போகலாம். கம்ப்யூட்டர் சயன்ஸ் மட்டும் சோதனை ஓட்டமா இந்த பேப்பர் 2க்கு நடத்தியிருக்கோம். மத்ததெல்லாம் ஃபியூச்சர்ல தான் கொண்டு வரோம்.
நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து Zoom மோட்ல தான் நடக்குது. ஆன்லைன் மோட்ல தான் நடக்குது. சரிங்களா? இதுல என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல எல்லாருமே 10 இயர்ஸ் மேல நம்ம அகாடமி வந்து 10 இயர்ஸ் மேல இருக்கு. அதுல எல்லாமே குவாலிஃபைடு ஸ்டாஃப்ஸ் தான், ட்ரெய்னர்ஸ் தான் எடுக்குறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெட் செட்ல நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்கோம். YouTubeல இப்ப தான் நம்ம ஒரு 2 மந்த்ஸா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லா செஷனும் குடுத்துருவோம். ஏன்னா, சப்போஸ் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியல, அந்த டைம்ல சமைக்கிற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய மகளிர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோஸ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணா போதும். உங்க மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். ரிஜிஸ்டர் கண்டிப்பா பண்ணுங்க. அத நீங்க சம அந்த எப்ப நேரம் இருக்கோ, அந்த டைம்ல நீங்க உட்காந்து கேட்டுட்டு, அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுங்க. முக்கியமா கம்ப்யூட்டர் சயன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். நான் உறுதியா நம்புறேன். பேப்பர் 2க்கு. அதே மாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் அதிலேயே நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது ஒவ்வொரு டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லிட்டு, அதுல எந்த மாரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்திருப்பீங்க. ஆசிரியர் அகாடமில நம்ம எப்படி ஃபாலோ பண்றோமோ, அந்த மாரி தான் பண்ண போறோம். அதே மாரி நானு, அப்புறம் தீபா மேம் எடுத்திருக்காங்களே மேத்ஸ், டேட்டா அனலைசேஷன் அவங்க எல்லாமே உங்களுக்கு வேற வேற சம் எடுத்து சால்வ் பண்ண போறாங்க. அதனால YouTubeல இருக்கிற அதே தான் இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. அதுல நெறைய சேஞ்சஸ் உங்களுக்கு இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம எப்பவுமே ஆசிரியர் அகாடமி வந்து சொசைட்டி ஓரியன்டடா தான் திங்க் பண்ணுவோம். ஏன்னா, அதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் என்னன்னா, எல்லாமே பெஸ்ட்டா பண்ணணும். அதுவும் வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும். அது வந்து சமூகத்துக்கு பயன்படுற மாரி இருக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட, நீங்க கட்டுற அந்த ஃபீஸ்ல 10% ஆஃப் ஃபீஸ் வந்து இங்க ஒரு ஆர்ஃபனேஜ் நம்மள முக்கியமா சிவானந்தா குருகுலம் அப்படின்னு சொல்ற ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு நாங்க இத குடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா ஜூன் 20 வந்து என்னோட பர்த்டே. அது நீங்க கட்டுற ஃபீஸ்லேருந்து ஒரு பகுதி எடுத்து அவங்களுக்கு குடுக்கணும். உங்ககிட்ட இருந்து வாங்கி என்னுடைய காசும் அதில போட்டு நான் வந்து ஆர்ஃபனேஜ்க்கு குடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதனால 10% வந்து நீங்க கட்டுற ஃபீஸ்லேருந்து 10% வந்து ஆர்ஃபனேஜ்க்கு போகுது. சரிங்களா? ஸோ இதுதான் ஷெட்யூல். ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா, 9த் மார்னிங் வந்து 9த் ஈவினிங் வந்து 7:00 வந்து டேட்டா அப்டேஷன் வந்து தீபா மேடம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அவங்க அவங்க கிளாஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அன்னைக்கு 9த் மார்னிங் வந்து ஓஎஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன். கம்ப்யூட்டர் சயன்ஸா இருக்கிறவங்களுக்கு. அதே மாரி 10த் வந்து ஐசிடி நான் தான் எடுக்கிறேன். உங்களுக்கு முக்கியமா வந்து YouTubeல சால்வ் பண்ணாத சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல நான் சால்வ் பண்ண போறேன். ஓகே. YouTubeல இல்லாத சில மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல நான் சால்வ் பண்ண போறேன். அதே மாரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆர்க்கிடெக்சர் எடுக்குறாங்க. அதே மாரி 11த் வந்து ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு வந்து ரீசென்ட்டா இருக்கிற எல்லா டாபிக் ஏன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் உடைய டாபிக்ஸ் தான். இந்த கரண்ட்ல இருக்கிற ரீசென்ட்டான இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த 11ஆம் தேதி ஹையர் எஜுகேஷன் வந்து நம்ம அகாடமில மனோபிரியா மேம் அப்படின்றவங்க எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அன்னைக்கு காலையில நடக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, 12ஆம் தேதி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, டீச்சிங் ஆப்டிட்யூட் எடுப்பாங்க. ஓகே. அதுவும் வந்து ரொம்ப சிறப்பா எடுப்பாங்க. சரிங்களா? அதையும் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. அதிலயும் எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நெறைய கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயன்ஸ் எடுப்பாங்க. அதே மாரி 13ஆம் தேதி ஈவினிங் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங் அதுவும் தீபா மேடம் எடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் இருக்காங்க. 2 பேர்ல யார் அவைலபிளா இருக்கோ அத மட்டும் டீச்சிங் எடுக்க சொல்லியிருக்கேன். சிஜி அண்ட் புரோகிராமிங் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஈவினிங் எடுப்பாங்க. அதே மாரி காலையில ரிசர்ச் மெத்தடாலஜி உங்களுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்பெர்ட் இருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பா நீங்க அத அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுங்க. அந்த ரிசர்ச் ஆப்டிட்யூட் வந்து ரீசென்ட்டா இருக்கிற எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து ப 14ஆம் தேதி மார்னிங் நடத்துறோம். 15ஆம் தேதி வந்து லாஜிக்கல் ரீசனிங். ஓகேங்களா? நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. மாரியப்பன் சார் வந்து எடுத்திருப்பாங்க. நம்ம YouTubeல ஏன்னா சில பேர்லாம் எடுக்கல நம்ம YouTubeல. அத நான் அப்லோட் பண்ணலாம். அதெல்லாம் நீங்க டைரக்ட்டா வந்து பாருங்க நம்மளுடைய அகாடமில. அதே மாரி டிபிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் மார்னிங் வந்து எடுக்கிறோம். 15ஆம் தேதி. 16ஆம் தேதி கம்யூனிகேஷன்ஸ். ஓகேங்களா? அதுவும் வந்து நீங்க கொஸ்டின் சால்விங் பார்த்துருப்பீங்க. வித்யா மேம் எடுத்திருப்பாங்க. அவங்க இப்ப கான்செப்ட்டும் எடுப்பாங்க. சரிங்களா? அந்த 2 ஹவர்ஸ்ல கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட்ல எது எதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ன்றத உங்களுக்கு கிளியரா சொல்லுவாங்க. அதே மாரி தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் வந்து உங்களுக்கு அன்னைக்கு மார்னிங் நடக்கும். 17த் வந்து பார்ப்பேன் பீப்பிள் என்விரான்மென்ட். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கரெக்ட்டா வந்து இது ஒரு 9 டேஸ் ஷெட்யூல் போட்டிருக்கோம். 9 டேஸ்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் திரும்ப ஒரு வாட்டி நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். காரணம் என்னன்னா, இந்த ஷார்ட் பீரியட்ல நீங்க பயன்பெறணும். நெறைய பேர் பயன்பெறணும் ஒரு நோக்கம் தான். ஏன்னா யூசுவலா நாங்க இதுதான் முதல் முறையா இவ்ளோ கம்மியான ஃபீஸ்ல ஒரு கிராஷ் கோர்ஸ் நடத்துறோம். இதுக்கு முன்னாடி நடத்துனதெல்லாம் 1500, 1000 அப்படிதான் நடத்தணும். சரிங்களா? இது காரணம் YouTubeல நீங்க குடுத்த கமெண்ட் தான். எல்லாருமே மனமார வந்து "நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா பண்றீங்க. எங்களுக்கு நல்லா புரியுது." அப்படின்லாம் நீங்க சொன்ன அந்த கமெண்ட்ஸ் வந்து என்ன என்கரேஜ் பண்ணதுனால, நான் இன்னும் வந்து இத வந்து இன்னும் கொஞ்சம் சொசைட்டி ஓரியன்டடா திங்க் பண்ண வச்சது. அதுக்கு காரணம் நீங்க தான். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு 10 இயர்ஸ் ஃபேக்கல்டி டீமு, பெஸ்ட் ட்ரெய்னிங்கு, ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாத்துக்கும் குடுக்குறோம். நோட்ஸ் எல்லாத்துக்கும் குடுக்குறோம். பேப்பர் 1, பேப்பர் 2 2த்துக்குமே என்ன நோட்ஸ் எடுக்குறாங்க அத உங்களுக்கு குடுத்துருவோம். YouTubeல அந்த நோட்ஸ் இருக்காது. பட் உங்களுக்கு இந்த வாட்டி நோட்ஸ் குடுத்துருவோம். அதே மாரி ஒரு மார்க் டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. அத நான் வந்து கண்டிப்பா அந்த எண்டுல நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் 1க்கு ஒரு மார்க் டெஸ்ட்டும், பேப்பர் 2க்கு ஒரு மார்க் டெஸ்ட்டும் கண்டிப்பா வச்சிர்றேன். அதே மாரி இது எல்லாமே நீங்க குடுக்குற அந்த ₹200 ₹300ல எல்லாத்தையும் பண்ணலாம்னு ஒரு முடிவு வச்சிருக்கோம். அதே மாரி 10% ஆஃப் ஃபீஸ்ல கான்ட்ரிபியூட் டூ ஆர்ஃபனேஜ் இதையும் நம்ம பண்றோம்.
கண்டிப்பா. இது உங்களுக்கு இந்த எல்லா நேரமும் உங்களுக்கு வந்து நேரமும், வாய்ப்பும் எப்போதும் இருந்துன்னு தான் இருக்கும். ஆனா யார் முயற்சி எடுக்குறாங்களோ, அவங்க தான் வெற்றி அடையறாங்க. அந்த மாரி நீங்க ஒரு முயற்சியா இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா வந்து சேரும் அப்படின்றத மட்டும் நானு உங்களுக்கு இந்த நேரத்தில பதிவு பண்றேன். அதே மாரி உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் பத்தி டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்மளுடைய போஸ்டரு, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கண்டிப்பா ஃபீஸ் பே பண்ண உடனே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ரிஜிஸ்டர் பண்றதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா, நான் கான்டாக்ட் நம்பர் குடுக்குறேன். அந்த நம்பருக்கு உங்க ஸ்கிரீன்ஷாட்ட சென்ட் பண்ணுங்க. கால் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் கால் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது பாருங்க, இதுதான் நீங்க எனக்கு ஐசிடில குடுத்த ரொம்ப நெறைய கமாண்ட். அந்த கமாண்ட் நான் சிலத எடுத்து போட்டுருக்கேன். 10 யூனிட்ஸ் கவர் பண்ணி போடுங்க சார். லாஸ்ட் 1 வீக்கா எக்ஸாம் பயனுள்ளதா இருக்கு. நாங்க தமிழ் துறை நல்லா புரியுது சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சூப்பரா கிளாஸ் எடுக்கிறீங்க சார். ரொம்ப நன்றி சார். நீங்க வாழ்க வளமுடன். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த மாரி நெறைய கமாண்ட் எனக்கு வந்ததுனால, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மகிழ்ச்சிய தான் உங்க கூட இந்த கிராஷ் கோர்ஸ நான் ஷேர் பண்றேன். உங்களுடைய அத்தன பேரும் மனமார்ந்த நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? அதே மாரி இங்க பாருங்க, அ ரீசென்ட்லி ஐ வாட்ச்ட் டிஎன் செட் எல்லாமே நெறைய இந்த மாரி வந்து கிட்டத்தட்ட 500 கமாண்ட்ஸ் வந்திருக்கு ஐசிடிக்கு மட்டும். அது இல்லாம தீபா மேடத்துக்கு நெறைய கமாண்ட். எல்லாருக்குமே நல்ல கமாண்ட்ஸ் தந்திருக்கீங்க. அது காரணம் வந்து உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய அந்த மனமார்ந்த நன்றி தான். இப்ப நாங்க இந்த கிராஷ் கோர்ஸ ரொம்ப கம்மியான விலையில குடுக்குறோம். இதுக்கப்புறம் தொடர்ந்து ஆசிரியர் அகாடமி ஒரு உறுதிய தரும். இனிமே ஃபீஸ் வந்து கண்டிப்பா மிக மிக கம்மியா தான் குடுப்போம். பேப்பர் 2 ரெகுலர் கோர்ஸா இருந்தாலும் சரி. ஏன்னா நெறைய பேர் ரெகுலர் கோர்ஸ்க்கு நாங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்? எவ்வளோ ஃபீஸ் இருக்கும்? அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த டீட்டெயிலும் நான் இதிலேயே ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் வந்து கிட்டத்தட்ட 3,43 வியூஸ். இது வந்து நேத்து எடுத்த ஸ்கிரீன்ஷாட். சரிங்களா? கிட்டத்தட்ட 9.4 இப்போ வந்து 9.6 வந்திருக்கு. இன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு தெரிஞ்சு 10,000 வந்து வந்துரும்னு நெனைக்கிறேன். ஸோ அதுவும் வித்தின் 2 மந்த்ஸ் இத அச்சீவ் பண்றதுன்றது, அதுவும் நெட் எக்ஸாம்க்கு ஒரு சேனல் அச்சீவ் பண்றதுன்றது மிக பெருசு. அந்த சாதனை உங்களால தான் அது சாத்தியம். ஸோ நம்ம ஆசிரியர் அகாடமி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாவே நம்ப பண்ணிட்டு இருக்கோம். அதுவரைக்கும் YouTubeலயோ நம்ம வந்து வெப்சைட் எதுவுமே இல்ல. ஏன்னா இது வந்து சும்மா நம்ம வந்து ஒரு சொசைட்டிக்காக ஒன் டூ ஒன்னா பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் நம்ம அடுத்தது குறைஞ்ச ஃபீஸ்ல எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட யூடியூப் சேனலு, வெப்சைட்லாம் லான்ச் பண்ண போறோம். நம்மளுக்கு பேப்பர் 2ல கம்ப்யூட்டர் சயன்ஸ் நம்ம வந்து கிட்டத்தட்ட 100+ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. காமர்ஸ் வந்து நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. அதுலயும் நெறைய பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. மேத்ஸ் நம்மளுக்கு சிஎஸ்ஆர் போயிட்டு இருக்கு. மேனேஜ்மெண்ட் இங்கிலீஷும் வரப்போகுது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம பேப்பர் 2ல ஆஃபர் பண்றோம். சரிங்களா? அ அதே மாரி பேப்பர் 1 எல்லா டிசிப்ளினுக்கும் ஆஃபர் பண்றோம். என்னோட கான்டாக்ட் நம்பர் இதுதான். உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னாவும், ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்னா மட்டும் நீங்க கால் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க அத்தன பேரும் கால் பண்ணீங்கன்னா, என்னால பதில் சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது. இந்த நம்பர்ல நீங்க நம்ம ஆசிரியர் அகாடமி நம்பர். இத நீங்க எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிச்சயமா இது வந்து இவ்ளோ ஒரு ஷார்ட் பீரியட்ல இவ்ளோ பேர் வந்து எனக்கு கமாண்ட் குடுத்தது நிச்சயமா என்னால மறக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய அங்கீகாரமா இத நெனைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி. வணக்கம். எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நிச்சயமா அது பயனுள்ளதா இருக்கும். தேங்க் யூ ஆல்.